போலவே என்னை வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே. நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடை பிடித்து வந்தாயே. உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்குள்ளே கண்டேனே. என் உலகம் நீதான் என்று கண்மூடி நின்றேனே. இறைவன் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும் இல்லை. ஆராரிராரோ நான் இங்கே பாட அன்பேனி கண்முறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே உனது துணையே வேணுமே. வாழ்வை வாழ்ந்து ஆதி பொருளே நீதானே. ஆராரிராரோ நான் இங்கே பாட ஒண்ணுமே கிடையாது. நாங்க வந்து நைட்டே சிம்பிளா ஒரு சின்ன கேக் வெளியூர்ல போய் வீடியோல பாத்துருக்கீங்க. கண்டிப்பா வேற எதுவும் பண்ணல இந்த வருஷம். அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த நீ சிந்தும் புன்னகை ஒன்றே என்னை இங்கு எக்குதடி. அம்மானை என்னை நீ அழைத்தாய். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க நீரும் சுருக்குதடி. இறைவன் எந்தன் எதிரில் வந்தார் உன்னை சுமக்க கருவறை அந்த விளாக் தான் பார்க்க முடியும். சாமி அப்படியே வீட்டுக்கு வர போறோம். அதை ஃபுல்லாவே பாருங்க. புதுசா யார் பார்க்கறாங்க அப்படி வெள்ளை கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கோவில் யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு சவுண்டை குறைங்கிறச்சிட்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லி நாங்கள் வரவே முடியாத ஒரு கோவில். ஃபர்ஸ்ட் கோயில் திறந்துருக்கான்னு தெரியல, பார்ப்போம். நான் வந்து சங்கர் கல்யாணம் நடப்ப மட்டும் வந்தேன் இந்த கோயிலுக்கு. கோவிலுக்கு வந்துட்டோம். கடை இல்லை, வேற ஏன் மாலையே இல்லை போல இருக்கு. வாங்குவோம் மனிதன்.
महादेवाय प्रशंकराय त्रिपुरम शिवाय श्रीगुण महाब्रह्मचारु कोरिगणेशु कामिंदरु पशुं बंदितवा ओम लवणस्तम சகல குடும்பம் தைரியம் சிம்மராசி மக நட்சத்திரம் சகல குடும்பம் தைரியம் சர்வத்தா நோய் சிம்மராசி சர்வவிக்கும் சாந்தி ராஜா ராஜா சோபிஜானி மயோ மயோ மைஷா குடும்பம் காம காமாக்கியம் சித்தியார்த்த முட்டுடைய காடி சோனப்பிரசாமி இந்த கோரிக்கை பிரார்த்தனை எங்க கல்யாண நாள் இன்னைக்கு. சரி சொல்லுங்க காடித்தாயே சோனிகற்படசாமி நான் நிரபராதி யாருக்கு எந்த தீங்கு செய்யவில்லை செய்பவர்க்கும் துணை போகவில்லை எங்கள் குடும்பத்தில் ஏவல் பில்லி சூனியங்கள் கண்ணீர்கள் கண்டிஸ்டிகள் சேவனை கோளாறுகள் முறைப்பாடுகள் வாக்குமுறைகள் வெற்று முறைப்பாடுகள் மாயமந்திரங்கள் தெய்வ குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்து நாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கும் போக்குவரத்துக்கும் தடை இல்லாமல் இந்த இருவருக்கும் ஒற்றுமை கொடுத்து மன நிம்மதி கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு படிப்பை கொடுத்து சோழகப்பசாமி தெரிஞ்சு தெரியாமலும் அறிஞ்சு அறியாமலும் எந்த குறை இருந்தாலும் மன்னித்து விட்டு இந்த குடும்பத்திற்கு அமுகத்தை கொடுக்கணும். ஓம் சக்தி குடு குடு அந்த ஒண்ணு கூட அவன்கிட்ட அப்படியே கொடு அப்படியே கொடு அப்படியே கொடு டேய் அப்படியே கொடு. பல்லுல இருக்கிற கரை வந்து அப்படியே கொடு குடு. மாடு ஐயோ வீட்டுக்கு கொண்டா சாத்துங்க அமோகமாக இருக்கும். கோயிலெலாம் முடிச்சாச்சு. யோகாவுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலுக்குள்ள கோயிலுக்கு வந்தால் சிண்டு ஐடியா பண்ணால் அன்றைக்கி இது வாங்கி கூட கல்யாணத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி ரைட்டு. அதனால் வந்து சரி கொஞ்சம் டச்சாக இருக்கும்ல வீடியோவில், அதனால் நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது. சிண்டு ஐடியா இது வந்து கல்யாண நாளுக்கு வந்திருக்க ஒரு கோயில் எதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி அதனால் இது எதுக்கு இந்த பிளேஸ் வந்திருக்கோம்னா வீடியோ எடுக்கலாம் வந்திருக்கோம். 2-3 வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட போயிருக்காங்க. நாங்கள் வந்து லெமன் பிரசாதம் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு நிரப்பியாச்சு. ஓகே, இதான் எங்களோட அவுட்ஃபிட். இது பழைய ட்ரெஸ்ஸு, இவங்களுக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸு. இது பழைய பேண்ட்டு. சேலை வந்து இருந்துச்சு, சரி அதே கட்டிக்கலான்னு சாரி வாங்கி வந்து 3 மாதம் ஆயிடுச்சு, 3 மந்த் ஆயிடுச்சு சாரி வாங்கி. இந்த இது போட்டுக்க. இதுக்கு நம்மளுடைய நம்ம இதில் பையிலேயே நிரப்பு எத்தனை போடுறது 4 போட்டு போடலாம். சேலைக்கு மேட்ச் இது வரையில தீங்கான் வரையில வரையில டன். ஓகே டன். ஓகே டன். அதான் சாரிக்கு மேட்ச் எடுத்துருக்கீங்களே, எப்படி சிரிக்கிறா சிண்டு. சரி நம்ம ரீல்ஸ் பண்ணிடுவோம். கோயிலுக்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரி ரீல்ஸ் பண்ணிட்டு போயிடுவோம். கட் பண்ணுறேன். ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம், ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கோம். ரொம்ப ரீல்ஸ் ஒரே சேலையில் பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா, அதுக்காக தான் எடுக்கலை. ஒரு வழியாக வந்து கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு. வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். எங்களோட கல்யாண நாள் ஓவர். நேரமா சிம்பிளாக நீட்டாக க்யூட்டாக ரொம்ப பெரிய செலவுலாம் நம்ம பண்ணலாம் குட்டீஸ். ஏதோ இந்த சேலை வந்து இது காசா இல்லை, ப்ரமோஷன் தான். எல்லாமே வந்து இந்த வட்டம் வந்து கொஞ்சம் வந்து குயட்டாவே முடிஞ்சிருச்சு. எதுவுமே ஆடம்பர செலவு எதுவும் பண்ணலை, நீட்டாக முடிச்சுக்குவோம் அப்படின்றதுக்காண்டி முடிச்சுக்கிட்டாச்சு. இந்த வளையல் மட்டும் நான் வந்து இந்த வளையல் மட்டும் என் ராமே வந்து அழகா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு ஹார்ட் டச்சிங்கான கிஃப்ட்னே சொல்லலாம். என்ன ராமா அது இவன் வாங்கலை,
நான் தான் வாங்கினேன். சிண்டு சொன்னேன், சொன்ன ஐடியா சொன்னது நீ கண்ணாடி வளையல் போட மாட்டேன், உனக்கு வளையல் நான் போடுறது தங்கத்துல செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ அது பெரிய ஆசை எனக்கு, உனக்கு ஒரு தங்கத்துல வளையல் வாங்கி கொடுக்கணும்னா. ஆனா இந்த தடவை அதை செய்ய மாட்டேன். ஆனா சாப்பாடு டேஸ்ட் பிடிச்சி கண்டிப்பான முறையில வந்து என்னது அடுத்த வருஷம் கண்டிப்பா செஞ்சிருவேன். எதுலயா ஒண்ணு அவளுக்கு செஞ்சிருவேன். ஆனா அடுத்த வருஷம் தான் எங்களுக்கு, இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும், அடுத்த வருஷம் தான் நல்லா இருக்கும் நம்புறேன். வேண்டிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கும். அடுத்த வருஷம் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலா பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. மஹியோட பர்த்டே தான் ஃபர்ஸ்ட். நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் டவுன் இதாச்சு, சிரமப்பட்டேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்ப சிரமப்படுறேன். ஐயப்பன் அப்படிதானே ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. ஓகே உங்ககிட்ட இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து எல்லா ஜுவல்லரி எல்லாத்தையும் அவங்க, அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ வந்து எங்க கல்யாண நாள் ஆஃபரா இன்னைக்கு 27, 28 வந்து நம்மளோட மகி கலெக்ஷன்ல ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா 10% ஒரு ஃப்ளவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 10% 1 மீட்டருக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 1 மீட்டர்ல நீங்க 1 வாங்குனீங்க அப்படின்னா இருக்கு இல்லையா, இந்த 1 மீட்டர்ல நீங்க 1 வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 1/2 மீட்டர் ஃப்ரீ அப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஜாஸ்மின்லேயே ஆஃபர்ஸ் இருக்கு நிறையா. நீங்க வந்து என்ன ஆஃபர் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து மகி கலெக்ஷன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அம்முக்குட்டீஸ். அப்பதான் ஆஃபர் என்னன்றது தெரியும், மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கு. 1 வாங்கினா 1 ஃப்ரீ ஆஃபர் வந்து தட்டப்புட்டலா போய் அம்மாடி அடிச்சு முளைக்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்காக தான் இந்த ஆஃபரை நாங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் லாஸாக இருந்தாலும் நீங்கள் திருப்பி வந்து எங்களுக்கு 1ஆம் தேதி தாக்கா சம்பளம், எனக்கு இப்போ தாக்கா சம்பளம் வரப்போகுது அப்படின்னா 10ஆம் தேதி வரை ஆஃபரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்துமே எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் வந்துச்சு. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை.